இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். 29 ஜூனிலிருந்து 5/7/2026 வரை, ஜூலை மாதத்து வரை இருக்கக்கூடிய வார பலனை பார்க்க போகிறோம். இதில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கும். காலச்சக்கர புருஷத்தினுடைய 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் வரை இவருடைய பயணம் இருப்பதனாலே என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவோம். கேட்டையின் அபிஷேகம் எல்லா விஷ்ணு சிவ கோயில்களிலும் நமக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய பலன்கள்னால லாபங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அன்று. அவசியம் கடனை அடைக்கலாம். சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி அவரை ஒரு 11 சுற்றி 2 விளக்கை பொருத்தி, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, பொருத்தி நமஸ்காரம் செய்துவிட்டு கடன் அடைக்க வேண்டும், சங்கடங்கள் விலக வேண்டும் வேண்டி வந்தீங்கனாலே மனை போல இருந்த கடனும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மனது பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசி இன்றைக்கு உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும்னு புரிகிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் சுமந்து வருவதனாலே ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துக்காரர் சந்திர பகவான். 2ஆம் இடம்னாலே தன விரயத்தை கொடுப்பார், நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காம நம்மளுடைய கூடவே வர்றது கலத்திரஸ்தானம். அப்படி கலத்திரத்தில் போய் உட்காருவார் வாரம் முதல்லையே. அப்போ சுகங்கள் உண்டு. அதன் பின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல போகிறதுனாலே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாட்டுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பின்பு 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே போகுவதனாலே தாபதங்களோட சூரிய பயணங்களும் உண்டு. கோவில்களெல்லாம் போயிட்டு வர்றது, அதன் மூலியமாக மனதிலே கொஞ்சம் நிம்மதியை வர வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த வார கடைசியில் நீங்கள் எதிர்நோக்கலாம். இந்த வாரத்திலே முக்கியமாக குருவின் பார்வை உங்கள் 2ஆம் இடத்திலிருந்து இருப்பதனாலே பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது. சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்திருக்கிறதுனாலே மற்றவர்களுக்கு உதவி செய்து வரக்கூடிய பலனை நீங்கள் நிறைய பெறுவீர்கள். சூரியனுடைய இந்த கதிர்வீச்சானது நேரடி பார்வையாக சந்திரனின் மேலே விழக்கூடிய இந்த மூல நட்சத்திரத்தில் தான் ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். அந்த நாளிலே நீங்கள் வேண்டிக்கணும், சுவாமிண்ட எனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் விலகணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், சொத்து விஷயத்தில் எந்த விதமான வில்லங்கம் வரக்கூடாது, எல்லா விஷயங்களிலும் எனக்கு மன தெளிவையும் நிம்மதியும் வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையினாலே வெற்றியை நீங்கள் இந்த வாரம் ரிப்போர்ட் பண்ண முடியும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் விட்டு போயிருந்தால் அதுக்கு மேற்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த குலதெய்வ வழிபாடை செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு போக முடியும். குருவின் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சி அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பண வரவு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியான குடும்ப சூழ்நிலைகள், கல்யாண தரவுகள், புதிய வாரிசுகள் போன்ற ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் நன்மையாக அமையும். அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் நம்ம என்ன செய்யணும், மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன வேண்டுமோ தட்டுங்கள்
திறக்கப்படும் அப்படிங்கிற வாக்கியத்தை மனதில் வேண்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுவே வெற்றி. வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்ய இருக்கிறார். அப்போது 3ஆம் தேதி போது பூச நட்சத்திரத்துக்குள்ளே பயணம் செய்வார். புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் திருவோண நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது இந்த புனர்பூசம் பூசம் அப்படின்னு வரும். அப்போ 3ஆம் தேதி அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறனால சங்கடஹர சதுர்த்தியும் இருக்கும். அன்றைக்கி சங்கடங்களை தீர்க்க வேண்டும் என்று விநாயகரை வழிபடுவது முக்கியம். அதனால் மற்றவர்களிடம் இருந்து நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாக்கும். பல விஷயங்களிலே கொடுத்த காசை திருப்பி வாங்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு அதில் வெற்றியும் கொள்ளலாம். ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடை பெறுவதற்கான வாய்ப்புகளும், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும், வழக்குகளிலே உங்கள் சாதக பலனை எதிர்பார்ப்பதற்கான எண்ணங்களும் இந்த வாரத்தில் உண்டாகும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. களத்திரத்தின் மூலியமாக நல்ல சுகங்களும் உண்டு. சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். மற்ற நாளெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திருவோணத்திலேருந்து ஆரம்பிக்கும். திருவோணம், சதயம், அவிட்டம், சதயம். அப்போ இந்த 3 நட்சத்திரம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் மனம் போல் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம். அப்படி எண்ணம் போல் நீங்கள் வாழலாம். சூரியன் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துக்காரர் 12ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு தன் பார்வையை இந்த 6ஆம் இடத்தின் மேலே வைப்பதனாலே எல்லா விதமான கஷ்டங்களையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடச்சிடும். யார் வந்தால் என்ன, நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் கிடைக்கும். அந்த எண்ணத்தினாலே வரக்கூடிய லாபங்கள் எப்படிப்பட்ட லாபம்? புதிய வரவுகள், சுப நிகழ்வுகளுக்கான புதிய முயற்சிகள், அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள், இது எல்லாமே அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கல்யாண காரியங்கள், சுப நிகழ்வுகளுக்கான காரியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அதனால் இது எல்லாமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. நன்மை உண்டு.